Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு நீட் சீரியஸில் 12th ஃபிசிக்ஸில் வேவ் ஆப்டிக்ஸ் ஈஸியான சாப்டர் தான். லிட்டில் ஃபார்முலாஸ் தான் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ஃபார்முலாஸ் சொல்லியிருப்பேன். அதை கிளியராக பார்த்துட்டு இதை பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க நிறையா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். The intensity at the maximum in Young's double slit experiment is I0. I max வந்து I0 கொடுத்துட்டாங்க. சரியா, Young's double slit experimentனா இன்டர்ஃபரன்ஸ் தான். The distance between the two slits, small d ஓட வேல்யூ 5 lambda கொடுத்துருக்காங்க. where lambda is the wavelength used of light in the experiment. Okay, what will be the intensity in front of one of the slit அப்படின்னா என்ன கண்டிஷன்னா, ஒரு ஸ்லிட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு y வந்து d/2ன்னு எடுத்துப்போம். சரியா, ஒன் ஆஃப் த ஸ்லிட்டுன்னு வந்தாலே இதை ஞாபகம் வச்சுங்க. ஒன் ஆஃப் த ஸ்லிட்டை ஆன் த ஸ்க்ரீன் பிளேஸ் த டிஸ்டன்ஸ், ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் வந்து 10dன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இப்போ இன்டென்சிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டென்சிட்டியோட ஃபார்ம்லாம் தெரியணும். ஸோ நம்ம போர்ட்லேயே பார்த்துருப்போம். I is equal to, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருப்போம், I is equal to I0 cos square pi/2. சரியா, ஸோ I0 இருக்குது, cos square pi/2. ஸோ அப்போ இந்த பை தான் வேணும். பை அப்படின்னும் போது இதுக்கான ரிலேஷன் தெரியும் நம்மளுக்கு. டெல் பை டெல் எக்ஸ், இது பேஸு, இது பாத்து. ஸோ பேஸை வந்து 2 போடுவோம், இதை வந்து பாத் டிஃப்ரென்ஸை லாம்டான்னு எடுத்துருப்போம். இப்போ டெல் பை மட்டும் தானே வேணும். டெல் பை மட்டும் வேணும்னா டெல் எக்ஸ் பை லாம்டா இன்ட்டு 2π அப்படின்னு போட்டுக்கணும். சரியா, ஸோ இது கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகே, இது வேணும், அதுக்கு இந்த பை டெல் பை வேணும். இப்போ டெல் பை வேணும் அப்படின்னும் போது நான் தேவை 2π கான்ஸ்டன்ட்டு, லாம்டா இருக்குது, டெல் எக்ஸ் பாத் டிஃப்ரென்ஸ் வேணும். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். பாத் டிஃப்ரென்ஸ் டெல் எக்ஸோட ஃபார்முலா y small d by capital D. சரியா, y small d by capital D. y-ஐ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா d/2ன்னு எடுத்துக்கலாம். d/2 into d divided by capital D. capital D-யும் 10dன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, 10d. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் d²/2, இது 1ன்னு இருக்கும். மேலே வரும்போது 1/10dன்னு இருக்கும். ஒரு d கேன்சல் பண்ணால் கூட d/20 இருக்க போகுது. d/20ன்னு இருக்க போகுது பாத் டிஃப்ரென்ஸ் டெல் எக்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த டிக்கு பதிலே கூட இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸ்மால் டி வந்து 5 லாம்டான்னு கூட எடுத்துக்கலாம். 5 lambda/20ன்னு எடுத்தனா கூட 5 1s are 5 4s are lambda/4ன்னு இங்கே முடிச்சிடலாம். சரியா, ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் lambda/4ன்னு வந்துச்சு. ஸோ அதை தூக்கி பேஸ் டிஃப்ரென்ஸில் கண்டுபிடிச்சலாம். டெல் எக்ஸ் வந்து lambda/4 into 2π டிவைடட் பை lambda/1ன்னு வரும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 2π lambda/4, இது வந்து 1/λன்னு வந்திருக்கும். லாம்டா கேன்சல் பண்ணிட்டேன்னா கூட 2 1s are 2 2s are. சரியா, அப்போ π/2. ஸோ பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து π/2ன்னு வந்திருக்கு. பேஸ் டிஃப்ரென்ஸ் π/2ன்னு வந்தவுடனே இதில் முடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். I is equal to I0 cos square பை வந்து π/2 டிவைடட் பை 2/1. அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும் போது I0 cos square π/2 into 1/2ன்னு வரும். π/4 I0 cos square π/4. π/4னா 1/√2. 1/√2 ஸ்கொயர் பண்ணும்போது 1/√2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து I0/2ன்னு வந்துடும். சரியா, ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா I0/2, ஆப்ஷன் 4 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இன் ஏ டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் டியூ டு த சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷனாலே சிங்கிள் ஸ்லிட் தான். ஸோ அந்த இன்டென்சிட்டி டயக்ராம் ஞாபகம் வச்சுனாலே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இது வந்து டைஃப்ராக்ஷன். இன்டர்ஃபரன்ஸ்னா பெருசு அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா, இது சென்ட்ரல் மேக்ஸிமம்னா எப்போவுமே வரது ஃபஸ்ட்டு மினிமாவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மினிமா ஆர் டார்க்குன்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமா ஆர் பிரைட்டு. இது எடுத்தவொடனே என்ன தான் வரும்னா லாம்டான்னு வந்துடும், 1ன்னு வரும். சரியா, 1 லாம்டா. இதுக்கு வந்து 1.5 போயிட்டே இருக்கும். இங்கே வரும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே 0.5 1.5 இல்லை 1/2 லாம்டா வரும். டார்க்கில் தான் 1 லாம்டா அப்படின்னு வந்துடும். சரியா, இப்போ இதுக்கு 1 ஃபஸ்ட்டு மேக்ஸிமா அப்படின்னும் போது 1.5 வரப்போகுது. 1.5னா 3/2. சரியா, இப்போ கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் டியூ டு த சிங்கிள் ஸ்லிட் ஃபஸ்ட்டு மினிமா அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு மினிமானா n லாம்டா இஸ் ஈக்குவல் டு a sin theta n 1. சரியா, அதோட ஆங்கிள் அப்சர்வ் வந்து 30 டிகிரி. லாம்டா இஸ் ஈக்குவல் டு a sin 30னா 1/2. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு a/2. சரியா, இது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த லைட் ஆஃப் வேவ் லென்த் லாம்டா வந்து 5000 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துட்டாங்க. ஓகே, இஸ்
is incident on the slit, the first secondary maximum condition அது 3/2 சரியா 1.5 3/2 lambda a sin theta ஓகே ஸோ 3/2 லாம்டாவோட வேல்யூ a/2 அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு a sin theta ஏவும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னா 3/4 ஈக்குவல் டு சைன் டீட்டா டீட்டா தான் வேணுமா டீட்டா வேணும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ஆப்ஷன் 4 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The interference pattern is obtained with two coherent light source அது I1 I2 எடுத்துக்கிறேன். I1 I2 light source of intensity ratio இதோட intensity ratio I1/I2 வந்து ratio is given n சரியா. ஸோ I1/I2 n கொடுத்துட்டாங்க. The interference pattern in the ratio interference pattern வந்து I max minus I mini divided by I max plus I minimum. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு எப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ என்னன்னு இருக்கா நான் என்ன பண்ணிக்கலாம், இதை I1 is equal to NI2ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ I1க்கு பதில் NI2ன்னு போட்டுக்கலாம். I max I mini ஃபார்முலா தெரியணும் நம்மளுக்கு. I max அப்படின்னா என்ன வரும் ஃபார்முலா, I maximum intensity அப்படின்னாலே ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதுவே I minimum அப்படின்னா I1 மைனஸ் I2 ஹோல் ஸ்கொயர்னு வரப்போகுது சரியா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது. I1க்கு பதில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா NI2ன்னு எடுத்துக்கிறேன். NI2 ரூட் ஆஃப் NI2 ப்ளஸ் I2 ஹோல் ஸ்கொயர் ஓகே. இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா I2 மட்டும் வெளியில் எடுத்தேன், இதில் இருந்தே வெளியில் எடுத்தேன் அப்படின்னா I2 ரூட் I2ன்னு இருக்கும், ரூட் n ப்ளஸ் ரூட் I2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. ரெண்டுத்துல இருந்து ரூட் I2 வெளியில் எடுத்தேன் அப்படின்னா ரூட் n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்கொயரும் ரூட்டும் போச்சுன்னா I2 ரூட் ஆஃப் n ப்ளஸ் 1 சரியா. ரூட் ஆஃப் n ப்ளஸ் 1 இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கும் ஓகேவா. இந்த ஸ்கொயரு இதுக்கு அப்படியே இருந்திருக்கும். I2 ப்ராக்கெட்டில் ரூட் n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருந்திருக்கும். இந்த I2வை I2னே எடுத்துக்கினாலும் ஓகே தான். I மேக்ஸு இப்போ I மினிமம் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே தான் வரப்போகுது, ஆனால் ப்ளஸ் இருந்த இடத்துல மைனஸ் வரப்போகுது. I மினிமம் அப்படின்னும் போது I2 ரூட் ஆஃப் n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் சரியா. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பெருசாக போட்டுன்னு வந்துடணும். இது ரெண்டுத்தையும் காமனாக I2வை நம்ம காமனாக ஐன்னு போட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியோ அது கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ அதனால் ஐன்னு எடுத்து போட்டுடலாம். இப்போ I மேக்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு I மேக்ஸ் இருக்கா. I மேக்ஸ் I2 ரூட் n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் I2னே போட்டுக்கிறேன். I மினிமம் அப்படின்னும் போது ரூட் n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ரெண்டோ ப்ளஸ்ஸா I2 root of n plus 1 whole square plus I2 root of n plus 1 whole n minus 1 whole square ஓகே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தால் போதும். இப்போ இதுலேயும் I2 காமனாக இருக்குது, இதுலேயும் I2 காமனாக இருக்குது. ரெண்டுத்தையும் வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணால் எல்லா I2 போயிடும். ரிமைனிங் இருக்கிற பார்ட் மட்டும் நம்ம பண்ணால் போதும். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ரூட் n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது a ஸ்கொயர் பண்ணால் n தான் வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 ரூட் n இது ஃபுல்லாக போட்டுங்க. மைனஸ் போட்டு இந்த பார்ட்டு இதுவுமே என்ன தான் வரப்போகுது, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 ரூட் n வந்துடும் டிவைடட் பை கீழேயும் அதே தான் வரப்போகுது n ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ரூட் n. கீழே வந்து நான் வந்துடும் ப்ளஸ்ன்னு வந்துட போகுது. ப்ளஸ்ஸு n ப்ளஸ் 1 மைனஸ் 2 ரூட் n சரியா. ஸோ இப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். மேலே வந்து நான் பாருங்கள் n ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ரூட் n. இந்த மைனஸ் உள்ள தள்ளனா மைனஸ் n மைனஸ் 1 மைனஸ் ப்ளஸ் 2 ரூட் n வந்துடும். கீழே வந்து n 2n ஆகிடும். 2n ப்ளஸ் 2ன்னு வரும். இப்போ இந்த மைனஸ் 1 இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 2 ரூட் n வந்து 2 ரூட் n ப்ளஸ் 2 ரூட் n டிவைடட் பை இந்த 2வை காமனாக எடுத்துருந்தா கூட n ப்ளஸ் 1ன்னு வரும். மேலேயும் அதே மாதிரி 2வை காமனாக எடுத்துருந்தோன்னா ரூட் n வந்திருக்கும். ரூட் n டிவைடட் பை 2 இன்ட்டு n ப்ளஸ் 1. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ரூட் n வந்து 2 ரூட் n டிவைடட் பை n ப்ளஸ் 1 ஆப்ஷன் 2 கரெக்ட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A linear aperture whose width A வந்து 0.02 centimeter is placed immediately in front of the lens of focal length. Focal length 60 centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கல் லென்த் கொடுக்கும்போது அங்கே தான் அந்த பாயிண்டில் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். டி வந்து 60 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். The aperture is illuminated by the normally by the parallel beam of wavelength lambda வந்து 5 into 10 power minus 5 centimeter. The distance of the first dark. ஸோ இது வந்து டைஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு டார்க் வந்து A sin theta is equal to n lambdaன்னு வந்திருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபஸ்ட்டு அப்படின்னும் போது ஃப்ரிஞ்சு வித் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னா y is equal to lambda capital D by small d இன்டர்ஃபரன்ஸ் போடும். இந்த இடத்துல ஏன்னு போட்டுப்போம், அவ்வளோதான். சரியா? y is equal to lambda d by a. இதை போட்டோன்னா என்ன பண்ணிக்கலாம், முடிஞ்சிடும். லாம்டாவோட வேல்யூ 5 into 10 power minus 5, கேபிட்டல் டியோட வேல்யூ 16 எடுத்துக்கலாம். எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது, அப்படியே போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஏ 0.02 சென்டிமீட்டரா. ஸோ ஜீரோவில் என்ன பண்ணிக்கிறேன், 100 பண்ணிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பண்ணலாம். 5 into 10 power minus 5 into 60, மேலே ஒரு 100, கீழே வந்து 2 போட்டுக்கிறேன். 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 1 230 சார். இது ஒரு 2 3 3னா 10 power 3, 10 power 3 10 power minus 5 10 power minus 2 into 5 into 3, 5 3s are 15 into 10 power minus 2 வந்து 0.15 centimeter. Option 4 correct. Next question பார்த்தா, the ratio of resolving power of the optical microscope of the wavelength lambda 1 கொடுத்துருக்காங்க. lambda 1 4000 ஆம்ஸ்ட்ராங்னா 10 power minus 10, இது அப்படியே வச்சுக்கலாம். lambda 2 6000 ஆம்ஸ்ட்ராங். resolving power ratio, resolving power அப்படின்னாலே அதோட ஃபார்முலா 2n sin theta by lambda. சரியா? ரிசால்விங் பவர் RP இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ்லென்த். அப்போ ரிசால்விங் பவர் ஆஃப் 1 டிவைடட் பை ரிசால்விங் பவர் ஆஃப் 2 தான் கேட்டிருக்காங்க. அப்போனா வந்துடும் lambda 2 by lambda 1 வரும். lambda 2 வந்து 6000 டிவைடட் பை 4000, 3 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3 2s are 3, 2 3s are 2 2s are, அப்போ 3/2. ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம்ட் இன் த ஏர். சரியா? ஏர் மீடியமில் யங்ஸ் டபுள் ஸ்லிட் அப்படின்னாலே இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது ஃபஸ்ட்டு ஏர் மீடியமில் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த மீடியம் அதர் தென் ஏர், ஏதோ ஒரு மீடியம். சரியா? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏதோ ஒரு மீடியம் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதை 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் ஃபவுண்ட் தட் த 8th bright fringe in the medium, 8th bright fringe the medium. அப்போ இங்கே 8th bright. சரியா? 8th bright அதே மாதிரி லைஸ் இந்த 5th dark in air, 5th dark in air. சரியா? ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபரன்ஸ் யங்ஸ் டபுள் ஸ்லிட்னாலே இதை ஞாபகம் வச்சுக்கணும். சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு வர்றது டார்க்கு 0.5ல் வரும், பிரைட்டு 1ன்னு வரும். சரியா? அப்போ பிரைட்டுனா n lambda, 8 lambda கேபிட்டல் D by ஸ்மால் டின்னு வந்துடும். இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு தோடனே 0.5ல 0.5னா 1/2. அப்போ இங்கே வந்து 5th டார்க்னா 4.5 வரும். 4.5 9/2 lambda D by D. கேபிட்டல் D ஸ்மால் டி மாறாது, இந்த லாம்டா மட்டும்தான் மாறி இருக்கும். இங்கே 1ன்னு எடுத்துக்கிறேன், இங்கே 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது 9/2 lambda 1 is equal to 8 lambda 2ன்னு வருது. lambda 1 by lambda 2ன்னு போட்டோன்னா 8 2s are 16/9. 16/9 அவங்க கேட்டிருக்குது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n is equal to C/V தான். C/V C is equal to நியூ லாம்டாவா. ஸோ இந்த இடத்துல நியூ லாம்டா 1 வின்னும் போது ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போனாலும் ஃப்ரீக்வன்சி மாறாது, லாம்டா 2ன்னு வரப்போகுது. ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் வந்துடுது. ஸோ lambda 1 by lambda 2 தான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 1.777 போயிட்டே இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து 1.78. ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். 2 polarites P1 and P2. P1 and P2 are placed in their axis perpendicular to each other. ஃபஸ்ட்டு polarites நான் தெரிஞ்சுங்க, ஒரு ஜன்னல் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி இருக்குன்னு நினச்சிங்க. இப்போ லைட் ரேஸ் எல்லா சைட்லேருந்தும் வரும். அப்போ இந்த ஜன்னலில் இப்படி வர்றது மட்டும்தான் பாஸ் ஆகி வெளியில் வரும், இப்படி வந்ததெல்லாம் பிளாக் ஆகிடும். சரியா? ஸோ அதான் போலரைட்ஸோட பேசிக்கு. யூஸ்வலாக இந்த கிரிக்கெட் பிளேயர் கிளாஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதெல்லாம் போலரைட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மேலே கேட்ச் பிடிக்கிறப்ப பார்க்குறப்ப எல்லா லைட்டும் வரும், அது பார்த்தா கண்ணு பூசி கேட்ச் விட்டுருவாங்க. அதனால் போலரைட்ஸ் போட்டிருப்பாங்க, அது பிளாக் பண்ணி தேவையான லைட்டு மட்டும் அலோவ் பண்ணியிருக்கோம்.
ஓகே, இது ரெண்டும் எப்படி வச்சுருக்காங்களா, பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். பர்பண்டிகுலர் டு ஈச் அதர்னா ஒன்று இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, இன்னொன்று வந்து இது மாதிரி வச்சுருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லன்ற மாதிரி வச்சுருக்காங்க. சரியா? ஸோ லைக் திஸ், இது மாதிரி ஒன்று, இன்னொன்று வந்து இது மாதிரி இருக்க போது. ஓகே, அன்போலரைஸ் லைட் ஆஃப் I0 is incident on the P1. P1ல இன்சிடென்ட் ஆகுது. A third polaroid P3 is kept in between. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் P3 வைக்கிறாங்க. at an angle 45 degree. 45 டிகிரினா இது மாதிரி வைக்கிறாங்க. அப்போ ஹரிசாண்டலில் வந்து 45 டிகிரிக்கு போலராய்டு 45 டிகிரிக்கு இப்படி வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த P2 இங்கே இருக்குது. ஸோ இதில் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே அந்த ஃபஸ்ட்டுத்துக்கு வர இன்டென்சிட்டி I0 வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போலராய்டில் வரது I0/2ன்னு வந்துடும். சரியா? ஸோ பாதி ஆகிடும். நெக்ஸ்ட்டுக்கு வரது அதோட ஆங்கிளை பொறுத்து மாறிட்டே வரும். I = I in cos square theta. சரியா? நெக்ஸ்ட்டுக்கு ஆங்கிள் வந்து எவ்வளோ, 45 டிகிரியா? இது ஏற்கனவே இதுக்குள்ளே வரது I0/2. ஃபஸ்ட்டு P1க்கு முன்னாடி இருக்குது I0. P1ல் உள்ளே போனவொடனே பாதி ஆகிடும், I0/2. அப்போ இந்த P3ல் வரும்போது I in வந்து I0/2 cos square 45 டிகிரி. cos square 45 டிகிரினா 1/√2. அது ஸ்கொயர் பண்ணும்போது 1/2 ஆகிடும். 1/2 I0/4. சரி, I0/4. திரும்பி இங்கேருந்து இங்கே I0/4 வரப்போது. இதோட 45லேருந்து இது இன்னும் 45 டிகிரி ஆங்கிளாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஆங்கிள் 45, இதுவும் 45. அப்போ திரும்பி I in cos square theta. அப்போ திரும்பி I0/4 into cos square 1/√2 வரும். 1/√2 வந்துடும். அப்போ I0/8. I0/8 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் த செப்பரேஷன் D between the slits, ஸ்மால் d கொடுத்துருக்காங்க, 2 mm கொடுத்துருக்காங்க. The wavelength used by the light is 5896 Armstrong. Armstrong 10⁻⁻10. and the distance between the screen and the slit capital D வந்து 100 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, it is found that the angular width of the fringe is angular width of the fringe theta வந்து 20 degree 0.20 degree. to increase the fringe width அப்போ இது டீட்டா 1 எடுத்துக்கிறேன். டீட்டா 2 வந்து என்ன பண்ணுறாங்க, 0.21 டிகிரி. சேம் லாம்டா அண்ட் கேபிட்டல் டி. அப்போ ஸ்மால் டி மட்டும் எவ்வளோ மாற்றுறாங்க, இது D1 D2. ஸோ ஸ்மால் டி எவ்வளோ மாற்றுறாங்க, ஆங்குலர் செப்பரேஷன் மாறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்குலர் செப்பரேஷன் ஃபார்முலா தெரியும், டீட்டானும் போது λ/d. சரியா? ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு λ/d. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த செப்பரேஷன் D தான் மாற்றுறோம். அப்போ லாம்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு வேவ் லென்த்து, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு டிஸ்டன்ஸு. இங்கே வேவ் லென்த்தில் கூட மாற்றலை, சேம் வேவ் லென்த்து. அப்போ இது சேமு, இது ரெண்டும் D1 D1 ஈக்குவல் டு D2 D2ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா வேவ் லென்த் ரெண்டுத்துக்கும் சேம் தான். D1 D1 ஈக்குவல் டு D2 D2. D2 தான் தேவை. அப்போ D1 D1 divided by D2. D1 0.20, D1 வந்து 2 mm, ஆப்ஷன் mmலே தான் இருக்குது, அப்போ mmலே வச்சுக்கலாம். 2 divided by D2 வந்து 0.21. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 0.40 divided by 0.21, 100ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா 40/21 D2. ஸோ 40/21, 20னா நான் போட்டலாம் பாருங்கள், 40 divided by 21. 1 டைம்ஸ் தான் பண்ண முடியும், 2 டைம்ஸ் பண்ணால் 42 ஆகிடும். 1 டைம்ஸ் பண்ணனா 21, 21ல் போச்சுன்னா 19.0. ஸோ இப்போ 9 பண்ணி பார்க்கலாம். 21 × 9 பண்ணனா 9 1 9 9 2 18. ஸோ கரெக்டாக வருது 1.9 mm. ஸோ ஆப்ஷன் 2 கரெக்டு, 1.9 mm. 1.9 mm. நெக்ஸ்ட் கொஸ்டின். In an Young's double slit experiment, if there is no initial phase difference between the light from the two slits, a point on the screen corresponding to the fifth minimum, the path difference. fifth minimum ஓட path difference ஸ்ட்ரெயிட்டாக அந்த கண்டிஷன் போட்டுடலாம். path difference del x அப்படின்னும் போது மினிமம் அப்படின்னும் போது 2n - 1 λ/2. கரெக்டாக? அதுவும் இங்கே வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிற. 2 × 5 - 1 λ/2 அப்படின்னும் போது 2 5 are 10, 10 - 1 9 λ/2. ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ஆங்குலர் வித் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமா இந்த ஃப்ரெனோஃபர் டைஃப்ராக்ஷன். டைஃப்ராக்ஷனாலே சிங்கிள் ஸ்லிட் தான்.
அதோட வேவ் லென்த் வந்து 6000 ஆம்ஸ்ட்ராங் இஸ் டீட்டா நாட். ஓகேவா? ஸோ இந்த வேவ் லென்த் யூஸ் பண்ணும்போது ஆங்குலர் வித் டீட்டா நாட். இந்த சேம் ஸ்லிட் இஸ் illuminated by the another monochromatic light, the angular width will be decreased by 30%. decreased by 30%னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 70% இருக்கும். புரிஞ்சா? ஸோ 70% ஆஃப் டீட்டா நாட், 70% ஆஃப் டீட்டா நாட் வரும்போது, சரியா? ஸோ டிக்ரீஸ்டு பை 30%, அப்போ இருக்கிறது 70%. அப்போ இந்த கண்டிஷனுக்கு எவ்வளோ வேவ் லென்த் இருக்கும்? இது 1ன்னு எடுத்துக்கிறேன். இது 2, 70%, 70%, அப்போ 70/100ன்னு போட்டுக்கணும். lambda 2 question mark. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்முலா டீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை டி. அதே தான், டீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை டி. இப்போ இதில் நம்ம என்ன வேணும்? த ஆங்குலர் வித் டிக்ரீஸ் த வேவ் லென்த் ஆஃப் த லைட் இஸ். ஸோ வேவ் லென்த் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள். இதில் டி மாற போதில்ல, அப்போ டீட்டா 1/λ1 இஸ் ஈக்குவல், இப்படி எடுத்துக்கலாம் இந்த ரிலேஷனை. டீட்டா 1 டீட்டாவும் லாம்டாவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அது இப்படி வந்துச்சுன்னா டீட்டா 1 λ1. ஸோ செகண்ட் கேஸுக்கு டீட்டா 2/λ2. சரியா? ஸோ இது ரெண்டும் ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ நான் வரும் பாருங்கள், டீட்டா 1ஓட வேல்யூ டீட்டா நாட்னு எடுத்துக்கலாம். λ1 வந்து 6000 ஆம்ஸ்ட்ராங்கு, டீட்டா 2 வந்து 70/100 இன்ட்டு டீட்டா நாட்டு, λ2/λ2 இங்கே போட்டுக்கலாம். அப்போ இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டீட்டா நாட்டும் கேன்சல் ஆகிடும். λ2 இந்த சைடு வந்துடும். 6 7 சார் 42, 42 00 இருக்குது. அப்போ 4200 ஆம்ஸ்ட்ராங். சரியா? ஸோ சிம்பிளாக இந்த ஒரே ஒரு ஃபார்முலா, டீட்டானா ஆங்குலர் செப்பரேஷன்லாம் λ/d. ஸோ டீட்டாவும் லாம்டாவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ அது இப்படி வந்துடும், டீட்டா/λ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட் கேஸு செகண்ட் கேஸு ஈக்குவல் பண்ணினா ஆன்சர் வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இன் ஏ டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டை, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டை, in a light of wavelength lambda வந்து 400 nanometer was used. The angular width of the first minima from formed on the screen placed d வந்து 1 meter away, theta வந்து 0.2 degree. What is the angular width of the first minima if the entire experimental setup was immersed in water? ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, வாட்டரில் வச்சுட்டாங்க 4/3. அப்போ டீட்டா நாட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செட்டப் டி வந்து இங்கேயும் 1 மீட்டர் தான் இருக்க போகுது. ஆனால் இப்போ இங்கே ஆங்குலர் செப்பரேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா, ஆங்குலர் வித் லாம்டானா இது ஏரில் இருக்கும்போது டீட்டா ஏர்னும் போது λ/dன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதுவே வாட்டரில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேயும் λ/d தான் வரப்போகுது. ஆனால் இந்த வேவ் லென்த் என்ன ஆகிடும் அப்படின்னும் போது, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா தெரியும், n இஸ் ஈக்குவல் டு c/v. சரியா? நம்ம சியை எப்படி சொல்லுவோம்? c இஸ் ஈக்குவல் டு நியூ லாம்டான்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ ஏர் மீடியம் என்னும் போது நியூ λ1 போடுவோம். இந்த மீடியம் என்னும் போது நியூ லாம்டா, இது பேசாமல் ஏர்ன்னு எடுத்துங்க, இது வாட்டர்ன்னு எடுத்துங்க. சரியா? ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போனாலும் மாறாது. அப்போ λ/λ வாட்டர் இஸ் ஈக்குவல் டு n வரப்போகுது. லாம்டா வாட்டர் அப்படி தான் வேணும் நம்மளுக்கு. லாம்டா வாட்டர் அப்படின்னும் போது λr/n வந்துடும். சரியா? ஸோ அப்போ இங்கே அதே சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாம்டா வாட்டர்னு எடுப்போமா, லாம்டா வாட்டர் டிவைடட் பை டின்னு வரும். லாம்டா வாட்டருக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், λr/n, டி கீழே வரும், அது ரெசிப்ரோக்கல் பண்ணால் இங்கே தான் வந்துடும். ஸோ இதோட வேல்யூ தான் என்ன ஆகுதுன்னா டீட்டா ஏர். அப்போ டீட்டா இன் வாட்டர் அப்படின்னும் போது டீட்டா ஏர் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n, அதை தான் நியூன்னு போட்டிருப்போம். அப்போ இதோட வேல்யூ 0.2 டிவைடட் பை 4/3. 4/3 ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 0.2/1 இன்ட்டு 3/4ன்னு வரும். இதை பண்ணும் போது 0.6, 0.6/4, 0.6/4 பண்ணனா 0.6/4 பண்ணனா 0.41 சார் 4 ரிமைனிங் 2 0 பண்ணனா 15, 0.15. ஆப்ஷன் 2 கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The Brewster's angle IB for an interference should be. ஸோ Brewster's angle இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். என்ன ஃபார்முலா அப்படின்னா நியூ இஸ் ஈக்குவல் டு tan IB. சரியா? ஸோ போர்டில் இது இருக்காது, இங்கே இது இருக்குது, tan IB, நியூ இஸ் ஈக்குவல் டு tan IB. ஸோ இப்போ எப்போவுமே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் 1 இருக்கணும். சரியா? ஸோ கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஸோ 1 எப்போ வரும், இன்ஃபினிட்டி எப்போ வரும் அதை பார்த்தாலே போதும். 1 எப்போ வரும் அப்படின்னா 45 டிகிரிக்கு, நியூ வந்து 1 எப்போனா tan 45 டிகிரிக்கு. சரியா?
ஸோ tan 45 டிகிரி 1 வரும். நியூ வந்து இன்ஃபினிட்டி ரொம்ப அதிகமாக எப்போ இருக்குன்னா 90 டிகிரியில் இருக்கும். சரியா, 90 டிகிரியில் தான் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இதோட ஆங்கிள் எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 45 to 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ தேர்டு, ஸோ இதில் இது ரிஃப்ளெக்டட் வந்து ஃபுல்லி போலரைஸ்டாக இருக்கும், ரீஃப்ராக்டட் வந்து பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கும். இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். Next question, in Young's double slit experiment, if the separation between the coherent sources of separation are small d, separation between the source, அப்போ இனிஷியல் கேஸில் டின்னு எடுத்துக்கலாம், கேஸ் 1ல, கேஸ் 2 வந்து ஆஃப்னா d/2ன்னு எடுத்துக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்க்ரீன் ஃப்ரம் த கோரண்ட் சோர்ஸஸ் டபுள், இதில் டின்னு இருக்குது, இந்த கேஸில் வந்து டபுள் 2d ஆயிருக்கு. இந்த ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா, ஃப்ரிஞ்ச் வித் வந்து பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஸ் 1 கேஸ் 2 போட்டுக்கலாம். கேஸ் 1 இது அதே தான், கேஸ் 2க்குனா வரப்போகுது லாம்டா டிக்கு பதில் 2dன்னு எடுத்துப்போம், இது வந்து d/2ன்னு எடுப்போம். இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா லாம்டா டி இந்த 2 வேறு, இது திருப்பி போடும்போது 1ன்னு இருக்கும், இது 2/dன்னு வரும். 2 2s are 4, அப்போ 4 லாம்டா d/dன்னு வரும். இனிஷியல் கேஸில் இது இப்போ வந்து 4 டைம்ஸு, ஃபைனல் கேஸ் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் த பீட்டா 1 அப்படின்னு போட்டுக்கலாம், பீட்டா 2, அப்போ 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, அஸ்யூமிங் தட் த லைட் ஆஃப் வேவ் லென்த் லாம்டா கொடுத்துட்டாங்க 600 நானோமீட்டரு, அப்போனா 600 × 10⁻⁻9 மீட்டர் போட்டுக்கலாம். இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஸ்டார். த லிமிட் ஆஃப் த ரெசல்யூஷன் ஆஃப் த டெலஸ்கோப் உஸ் ஆப்ஜெக்ட் ஆஸ் த டயாமீட்டர் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா போட்டாலே முடிஞ்சிடும். டெல் டீட்டா அப்படின்னும் போது 1.22 லாம்டா/d. இந்த ஃபார்முலாவை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ 1.22 லாம்டா வந்து 6 × 10⁻⁻7ன்னு போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. ஏன்னா 2 0 போச்சுன்னா -7 ஆகிடும். டி வந்து 2 1s are 2 3s are 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 6 6 3 3.66 × 10⁻⁻7 டீட்டானும் போது ரேடியன் தான் வரப்போகுது. ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 coherent sources of light interference and produces a fringe pattern on the screen. the central maxima, the phase difference. central maxima அப்படின்னும் போது 2 ஸ்லிட்டுக்கு நடுவில் இப்படி வரப்போகுது, அதுக்கு வந்து பேஸ் டிஃப்ரென்ஸ் இதுலேருந்து இப்படி வரும், இங்கேயும் இப்படி வந்துடும், பேஸ் டிஃப்ரென்ஸ் 0வாக தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம், இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டூடெண்ட் அப்சர்வ் த 8 ஃப்ரிஞ்சஸ் இன் a certain segment of the screen. 8 ஃப்ரிஞ்சு, சரியா, 8 ஃப்ரிஞ்சு கிடைக்குதான். when the monochromatic light of wavelength 600 nanometer is used, if the wavelength is changed, wavelength changedனா 400 nanometer மாற்றிடுறாங்க, the number of fringes would be observed in the same region. ஸோ இப்போ ஃப்ரிஞ்ச் வித்தோட ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ஃப்ரிஞ்ச் வித்னா லாம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. சரியா? ஸோ இந்த 2 டியும் மாற போகிறதுல இந்த லாம்டா வந்து ஃப்ரிஞ்ச் வித் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாம்டா. கரெக்டாக? ஸோ 600ன்னு இருந்திருக்கு, அப்போ 8 ஃப்ரிஞ்ச் வித் வருது. இப்போ அதோட வந்து என்ன ஆயிடுச்சு, வேவ் லென்த் கம்மியாக தான் இருக்குது. வேவ் லென்த் கம்மி ஆயிடுச்சுன்னா ஃப்ரிஞ்ச் வித்தும் கம்மியாயிடும். அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் வந்து நிறையவே தெரியும். இங்கே 8 இருந்துச்சுன்னா அதோட அதிகமாக தான் தெரியும். ஆப்ஷன் 6 கன்ஃபார்மாக வராது. சரியா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, டியும் சேமாக தான் இருக்கும். n b1 இஸ் ஈக்குவல் டு n, இது 1ன்னு எடுத்துப்போம், n2 b2. சரியா? அப்போ இதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் சேம்னும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். n1 ஃப்ரிஞ்ச் வித் 1க்கு வந்து லாம்டா 1 d/dன்னு எடுத்துக்கிறேன். இங்கே n2 லாம்டா 2 கேபிட்டல் டி பை ஸ்மால் டி, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ n1 வந்து எவ்வளோ இருக்குது, 8 × 600 நானோமீட்டர், 2 நானோமீட்டரும் வர போயிடும் நானோமீட்டரு. n2 அப்படியே இருக்கட்டும். இது வந்து லாம்டா 2 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 400 நானோமீட்டர்னு ஆகிடும். நானோமீட்டர் 00 கேன்சல், 4 1s are 4 2s are 2 6 are 12 ஃப்ரிஞ்சஸ் தெரிய போகுது. சரியா? இது ஏன் இப்படி எடுத்தோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ரீஜனில் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு. n1 இப்போ இந்த இடத்துல ஃப்ரிஞ்சு வித்து 8, ஆமாம், ஃப்ரிஞ்சு வித்து கம்மியாக வேவ்லென்த் கம்மியாக ஃப்ரிஞ்சு வித்தும் கம்மியாகிடும். சரியா? இங்கே அதிகமாக இருந்துச்சு, இங்கே 8 தான் இருந்திருக்கும். அதே ரீஜனில் 12 இருக்கும் இந்த இடத்துல. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். ஆஃப்டர் பாசிங் த்ரூ எ போலரைசர், த லீனியர் போலரைஸ்டு லைட் ஆஃப் இன்டென்சிட்டி I இஸ் இன்சிடென்ட் ஆன் த அனலைசர் மேக்கிங் அன் ஆங்கிள் டீட்டா வந்து 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட ஃபார்முலா ஆல்ரெடி போட்டிருப்போம் பாருங்கள். I டேஷ்னும் போது I0 cos ஸ்கொயர் டீட்டான்னு போட்டிருப்போம். இங்கே வந்து I0ஓட வேல்யூ ஐனே கொடுத்துருக்காங்க. cos ஸ்கொயர் 30 டிகிரி, cos 30 டிகிரி வந்து
√3/2வா, அதை ஸ்கொயர் பண்ணும்போது √3/2 ஹோல் ஸ்கொயர்னு வரப்போகுது. I இன்ட்டு இது 3 ஆகிடும், இது வந்து 4 ஆகிடும். அப்போ 4i/3 3 இங்கே 3i/4 சரியா, 3i/4 ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டினில் இஃப் த ஸ்க்ரீன் இஸ் மூவ்டு அவே ஃப்ரம் த பிளேன் ஆஃப் த ஸ்லிட் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட், அப்போ டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கேபிட்டல் டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ கேபிட்டல் டியை இன்க்ரீஸ் பண்ணால் ஆங்குலர் செப்பரேஷன் என்ன ஆகுது, இன்க்ரீஸு, ஆங்குலர் செப்பரேஷன் டிக்ரீஸு, லீனியர் செப்பரேஷன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்குலர் செப்பரேஷனோட ஃபார்முலா டீட்டா வந்து λ/கேப் ஸ்மால் டின்னு இருக்கும் சரியா. இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் கேபிட்டல் டி, இது இண்டிபெண்ட் ஆஃப் கேபிட்டல் டி, அப்போ அதுக்கு பிரச்சனையே இல்லை, இது ரெண்டும் வரவே வராது. நெக்ஸ்ட்டு ஃப்ரிஞ்சு வித்து தான் லீனியர் செப்பரேஷனாக, லீனியர் செப்பரேஷனில் வந்து என்ன வரும்னா λ கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த லீனியர் செப்பரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், ஆப்ஷன் 3 கரெக்ட் சரியா. இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லீனியர் செப்பரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் 2 statements are given below. Statement 1, if the screen is moved away from the plane of the slit, angular separation of the fringe with angular separation constant. போன கொஸ்டினில் தான் பார்த்தோம். ஸோ ஆங்குலர் செப்பரேஷனுக்கு வந்து கேபிட்டல் டிக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ரிமைன் கான்ஸ்டன்ட். ஓகே, the monochromatic source is replaced by the another monochromatic source of larger wavelength, angular separation of the fringe width டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. வேவ்லென்த்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும், இது டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு சரியா. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 ஃபால்ஸு, ஸ்டேட்மெண்ட் அப்போ ஆப்ஷன் 4 கரெக்ட். இதெல்லாம் கரெக்டாக படித்து பார்த்து எது கரெக்டு எது தப்புன்றதை கிளியராக அனலைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், an unpolarized light beam strikes the glass surface Brewster angle. ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இப்படி வந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டில் ஃபுல்லி போலரைஸ்டு, ஃபுல்லி ரீஃப்ராக்டில் பார்ஷலி இருக்கா பாருங்கள். ஸோ ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ளெக்ட் கம்ப்ளீட்லி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க தப்பு. ரிஃப்ளெக்ட் வில் பி கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் பட் த ரீஃப்ராக்ட் லைட் வில் பி பார்ஷலி போலரைஸ்டு, ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இஃப் த மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ரீப்ளேஸ் பை த ஒயிட் லைட்டர். ஒயிட் லைட்டை வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரிஞ்சு வித்து சென்டரில் மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் வந்து கலராக வர ஆரம்பிச்சுட்ருக்கோம் சரியா. தேர் வில் பி எ சென்ட்ரல் பிரைட்டு, ஏன்னா சென்டரில் மட்டும்தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது, அப்படியே வந்துட்டுருக்கோம். மற்ற இது எல்லாத்துக்குமே டிஸ்பர்ஷன் விப்ஜிஆர் நடக்கும், அப்போ வந்து சரௌண்டட் பை த ஃபியூ கலர்ட் ஃப்ரிஞ்சஸ், ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் 2 slits in Young's double slit experiment are 1.5 mm apart. அப்போ ஸ்மால் டி வந்து 1.5 mm, அதை உடனே மாற்றிடுங்க. 1.5 × 10⁻³ மீட்டரு. The screen is placed at the distance 1 meter from the slit. If the wavelength of the light used is 600 × 10⁻⁹ meter, then the fringe separation beta எவ்வளோ ஈஸியாக இருப்பாங்க, λ/d/d. அப்போ லாம்டா வந்து 6 × 10⁻⁷ போட்டுக்கிறேன், டி வந்து 1 தான், டி ஸ்மால் டி வந்து 1.5 × 10⁻³ 1.5 × 4 டைம்ஸ் பண்ணால் வந்துடும். இந்த பவர் வந்து 10⁻⁷ + 3 அப்படின்னும் போது -4 4 × 10⁻⁴ மீட்டர், ஆப்ஷன் 4 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டினில் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கேன் பி அப்சர்வ் டியூ டு த சூப்பர்பொசிஷன் ஆஃப் த ஃபாலோவிங். சூப்பர்பொசிஷன் இன்டர்ஃபரன்ஸுக்கு ரெண்டு ஃப்ரீக்வன்சி வந்து சேமாக இருக்கணும். ஃப்ரீக்வன்சி எது ரெண்டுத்துக்கு சேமாக இருக்கு பாருங்கள், இது ஒமேகான்னு இருக்குது, இது 2 ஒமேகா 3 ஒமேகா, இது ஒமேகா தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் தான் சேம் ஃப்ரீக்வன்சி, ஆப்ஷன் ஏ அண்ட் சி எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ அண்ட் சி தேர்டு ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம், a beam of unpolarized light of intensity I0 is passed to the polaroid A. அப்போ இங்கேருந்து இங்கே வரும்போது ஏலேருந்து வரும்போது I0/2 ஆகிட்ருக்கும். தென் பாஸ் டு த polaroid B, அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஓரியன்டட் 60 டிகிரி, அண்ட் ஃபைனலி த்ரூ த அனதர் polaroid ஓரியன்டட் 45 டிகிரி ரிலேட்டிவ் டு த B. அப்போ ஃபஸ்ட்டு ஏலேருந்து வரும்போது இங்கே I0/2 ஆச்சு. இப்போ பிக்குள்ளே போயிட்டு வரும்போது என்ன வரும்னு பாருங்கள். ஸோ இதோட ஃபார்முலா I = I0 cos²θ. ஸோ I0 வந்து இங்கேருந்து இங்கே வரும்போது I0/2ன்னு இருக்குது, cos² 60 டிகிரி, cos 60 டிகிரி 1/2ன்னு வரும். அப்போ 1/2 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 1/4 ஆகிடும். அப்போ I0/8 சரியா. ஸோ இங்கே வரும்போது I0/8. இப்போ இங்கேருந்து இங்கே 45 டிகிரி, அப்போ தேர்ட் கேஸ் I3 மாதிரி எடுத்துக்கலாம், இது I2 கூட எடுத்துக்கலாம். I0/8 × cos² 45, cos² 45
காஸ் ஸ்கொயர் 45னா 1/√2 1/√2னா 1/2ன்னு வந்துடும். I0/8 இன்ட்டு 1/2 1/2னா I0/16. ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டினில் the intensity of the transmitted light when a polarized sheet placed between the two crossed polarites at 22.5 degree from the polarization angle of the one polaroid is I0. I0 is the intensity of the polarized light after passing through the first polaroid. ஸோ இந்த கொஸ்டினை ஒரு முறை கிளியராக படிங்க. The intensity of the light transmitted, intensity of the transmitted light when polarized sheet, polarized sheet ஒரு ஷீட்டை placed between the two crossed polarites. Polarites ஒன்று இப்படி இருக்கும்னா இன்னொன்று எக்ஸ் ஆக்சிஸ்னா இன்னொன்று ஒய் ஆக்சிஸில் இருந்திருக்கும். சரியா? ஸோ அதுக்கு நடுவில் போலரைட் ஷீட்டை 22.5 டிகிரியில் வச்சுருக்காங்க. From the axis of the polaroid, I0 is the intensity of the polaroid. Axis of இப்போ இதுலேருந்து வர்றது ஒன்று I0ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ placed between the two from the polarized axis of one polaroid is I0 is the intensity of polaroid light after passing through the ஃபர்ஸ்ட்லேருந்து வர்றது I0ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்குள்ளே போயிட்டு திரும்பி இதுக்குள்ளே வரப்போகுது. ஸோ அப்போ போன சம்மில் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். I0 cos ஸ்கொயர் டீட்டாவா. ஸோ ஃபஸ்ட் கேஸுக்கு இதோட ஆங்கிள் வந்து 22.5வா. I0 cos 22.5 cos ஸ்கொயர் 22.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட வேல்யூலாம் தெரில, அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே போதா செகண்ட் இதை 2ன்னு எடுத்துக்கிறேன், இது 3ன்னு எடுத்துக்கிறேன். 3ன்னும் போது இதோட வேல்யூ அப்படியே எடுத்துக்கிறேன். I0 cos ஸ்கொயர் 22.5 இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ காஸ் ஸ்கொயர் இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா இதுக்கும் 90 டிகிரி டிஃப்ரென்ஸு. அப்போ இதுலேருந்து இது எவ்வளோ இருக்குன்னா 90 - 22.5 இருக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் 90 - 22.5 புரிஞ்சா? ஸோ இது 25, இது ரெண்டுத்துக்கும் 90 டிகிரி டிஃப்ரென்ஸு. நடுவில் 22.5 90 - 22.5 போட்டோம். ஸோ 90 - டீட்டா வந்து காஸ் 90 - டீட்டா வந்து சைன் டீட்டாவாக மாறிடும். சரியா? ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் 22.5 இன்ட்டு சைன் ஸ்கொயர் 22.5 வந்துடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயரை காமனாக வெளியில் கூட போட்டுக்கலாம். I0 cos 22.5 இன்ட்டு சைன் 22.5 ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குன்னா sin 2a அப்படின்னா 2 sin a cos a. ஸோ இப்போ இங்கே sin a cos a இருக்குது. அப்போ sin 2a/2 தான் வந்து என்னது sin a cos a. சரியா? அப்போ I0 இது sin a cos a இருக்குது. அப்போ சைனு 2 இன்ட்டு a வேல்யூ வந்து 22.5 டிவைடட் பை 2 அந்த ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படியே வெளியில் போட்டணும். அப்போ I0 சைனு 2 இன்ட்டு 22.5 வந்து 45 ஆகிடும். 45/2 ஹோல் ஸ்கொயர். சரியா? sin 45/2 ஹோல் ஸ்கொயரு. அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா I0 sin ஸ்கொயர் sin 45 அந்த கீழே இருக்கிறத தனியாக கூட போட்டு வச்சுங்க. sin 45 இந்த 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு வந்துட போகுது. sin 45 வந்து 1/√2 I0 1/√2 ஸ்கொயர் பண்ணும்போது 1/2 இன்ட்டு 1/4ன்னு வரப்போகுது. அப்போ I0/8ன்னு வரும். சரியா? ஸோ I0/8 ஃபைனல் ஆன்சர் I0/8. இந்த ஸ்டெப்ஸ்லாம் கிளியராக போடுங்க. sin 45 போது 1/√2 ஸ்கொயர் பண்ணும்போது 1/2 ஆகிடும். இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4 1/2/4 1/8ன்னு வந்துடும். சரியா? I0/8. நெக்ஸ்ட் கொஸ்டின், an unpolarized light beam traveling in air is incident in the medium of refractive index. இது air, இது refractive index 1.73. incident ஆச்சு. the Brewest angle இந்த angle IP என்ன வரும்? tan IP is equal to n. refractive index 1.73. 1.73 வந்து √3 போது tan IP is equal to √3னா tan 60 டிகிரி. √3 tanல 60 டிகிரி வரும். அப்போ IP வந்து 60 டிகிரி வரப்போகுது. சரியா? ஸோ 60 டிகிரி. அப்போ ரிஃப்ளெக்ஷன் வந்து 60 டிகிரி. ரீஃப்ராக்ஷன் எவ்வளோ? ரீஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்னா IP ப்ளஸ் ரீஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு இருக்கும். 90 டிகிரியா? ஸோ இது வந்து 60 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 90 போட்டோன்னா ரீஃப்ராக்ஷன் வந்து
90 மைனஸ் 60 30 டிகிரி ரீஃப்ராக்ஷன். சரி, இப்போ ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். Transmitted light completely polarized with the refraction completely polarized, the angle of reflection is close to 60 degree. Option 2 தான் கரெக்ட். சரியா, ஆப்ஷன் 2 கரெக்ட். தேங்க்யூ ஃபார் லிசனிங். நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணுன்றதை கமெண்ட் போடுங்க, அந்த சாப்டரை போட்டலாம். தேங்க்யூ.